அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அன்று ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15 புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்குமே கும்ப ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது 11ஆம் வீடு. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வு, பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாக இருக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மதியானம் 12 மணி வரைக்குமே மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக சுப செலவாக பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். முயற்சி செய்கிற போது பல இடங்களுக்கு செல்லுகிற போது திட்டமிட்டு சிந்தித்து தேவையான பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையெல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக அந்த நாட்களை கொண்டு வருவது சரியாக இருக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியம் 12 மணியிலிருந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரொம்ப நல்லதாக படும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும். வீடு, பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 2ஆம் வீடு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது திடீரென்று வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி ஆலோசனை செய்கிறதா இருக்கும். அப்போ கொஞ்சம் முன்கோபம் வரலாம். ஆகவே அந்த கோபத்தை எல்லாம் குறைத்து எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதம், வீண் முன்கோபம் இதெல்லாம் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்குமே கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு, முன்னேற்றங்கள் கிட்டும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மதியானம் 12 மணி வரைக்குமே மீன ராசியில் சந்திர பகவான் இருப்பார். அப்போது லாபஸ்தானமாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், அலுவலக பணியில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் இதெல்லாம் அருமையாக நடக்கும். நன்றாக புத்திசாலித்தனமாக சிந்தித்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது இதில் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியம் 12 மணிக்கு மேலே, 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கிருத்திகை மதியானம் 3:30 மணி வரைக்குமே. இந்த நாளில் 17 வெள்ளிக்கிழமையிலிருந்து மதியானம் 12 மணியிலிருந்து 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திர பகவான் வருவார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் இருக்கும். அது நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா நிறைய செலவாகிடுச்சு, திடீர் செலவு என்கின்ற ஒரு ஏமாற்றத்தை தரலாம். கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அது திட்டமிட்டு பயனுள்ள முக்கியமான விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை செலவிடுவது நல்லது.
வீண் விரயங்கள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணிக்கு மேலே ரிஷப ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வரும்போது நிறைய முன்னேற்றங்கள் நடக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய சூழ்நிலை வெற்றிகரமாக அமையும். வீட்டில் விசேஷங்கள் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி கிட்டும். நல்ல நாள் நன்மையில் வந்து சேரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்குமே கும்ப ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். சில முயற்சிகளை செய்கிற போது அந்த வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் கவலைகள்லாம் வராமல் ஒரு தன்னம்பிக்கையாக முயற்சி செய்வது நல்லது. எதையும் எதிர்பார்க்காம, அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பி முயற்சிப்பது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக கூட வரலாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மதியானம் 12 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மேச ராசிக்கு சந்திரன் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வர்றதுனால நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மக்கள் தொடர்பு நன்றாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். வீடு, பூமி, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணிக்கு மேலே ரிஷபராசி சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். அது கொஞ்சம் சிக்கனமாக இருந்து நல்ல செலவாக, தேவையான பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற ஒரு வருத்தம் வரலாம். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு உபயோகமான பயனுள்ள தேவையான முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை மிக சிறப்பாக செய்து வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பயணங்கள் பிரயாணங்களில் கொஞ்சம் நிதானப்படுத்தி செல்வது நல்லது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி இது போன்ற நாட்கள் பயனுள்ள முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம், மன சோர்வுகள் உண்டாகலாம். அதையெல்லாம் நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மற்றபடி பொருளாதார முன்னேற்றம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் போதுமான அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். பண வருமானமும் இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணிக்கு மேலே, 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள் மதியானம் 12 மணி வரைக்குமே மீன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பி முயற்சிப்பது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே விடாமுயற்சி, தொடர் முயற்சி தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொருளாதார இதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3:30 மணி வரைக்குமே
மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும், நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3:30 மணிக்கு மேலே ரிஷப ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வர்றதுனால வெற்றியும் முன்னேற்றமும் கிட்டும், மகிழ்ச்சி இருக்கும், வீட்டில் மகிழ்ச்சியும் வீட்டில் விசேஷங்கள் இருக்கும், வாகன யோகங்கள் பயணங்கள் பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும், மகிழ்ச்சியை கொடுக்கும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் 17ஆம் தேதி வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாளாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். சிம்ம ராசிக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் உறுதுணையாக இருப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க, ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும், வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும், கணவன் மனைவி நல்ல நட்புறவு ஒற்றுமை உண்டாகும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மதியானம் 12 மணி வரைக்குமே மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம் நாளாக இருக்கும், கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும், டென்ஷன் படபடப்பு ஏற்படும், பொறுமை முக்கியம், நிதானம் முக்கியம், மன சோர்வுகள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வரலாம், அதையெல்லாம் பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியம் 12 மணிக்கு மேலே, 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மதியானம் 3:30 மணி வரைக்கும் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது, பொறுமை முக்கியம், நிதானம் முக்கியம், டென்ஷன் படபடப்பு வேண்டாம், விடாமுயற்சி தேவை, சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்கவலைகள்லாம் படாமல் இன்றைய முயற்சிகள் நாளையே வெற்றியாக வருங்கிற அடிப்படையில் ஒரு விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் செய்து வைப்பது நல்லது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3:30 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால வியாபாரம் வெற்றி பெறும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், புதிய தொழில் தொடங்குறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக அமைகிறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாளாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும், சிறு சிறு தடைகள்லாம் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், கடுமையாக போராடி நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும், பல விதமான பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மதியானம் 12 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் உறுதுணையாக இருப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள், ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும், புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய
வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3:30 மணி வரைக்கும் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் வரும், மன சோர்வுகள் உண்டாகும். ஆகவே மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன சோர்வு இல்லாமல் கொஞ்சம் ஆர்வம் மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3:30 மணிக்கு மேலே ரிஷப ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. சிறு சிறு தடைகள் வரலாம், தாமதங்கள் ஏற்படலாம். ஆகவே கொஞ்சம் கவனத்துடன் சென்று வருவது நல்லது. பயணங்கள் பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. முயற்சி செய்கிறபோது சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக வரும் அப்படிங்கிற அடிப்படையில் முயற்சி செய்து வைப்பது நல்லதாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. ஆகவே கன்னி ராசிக்காரர் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும். இந்த நாளில் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. மன அழுத்தமான நாள், மனக்கவலைகள் வந்து போகும், மன சோர்வுகள் உண்டாகலாம். ஆகவே கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மன அமைதியாக எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது போதுமானதாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மத்தியானம் 12 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றியும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பலவிதமான பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு வரும். கஷ்டமாக போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். போராட்டங்கள் வெற்றி பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பல பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து வெற்றிகரமான நாளாக மாற்றக்கூடிய வலிமை அந்த நாட்களில் உண்டாகும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியம் 12 மணிக்கு மேலே, 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3:30 மணி வரைக்கும் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும், பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3:30 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது சந்திராஷ்டம் நாளாக இருக்கும். சந்திரன் 8லே இருக்கும்போது மனக்குழப்பங்கள் ஏற்படும், மகிழ்ச்சிக்கு கொஞ்சம் குறைவை ஏற்படுத்துவார். ஆகவே மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும். இந்த நாளில் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள் வரலாம், அதையெல்லாம் சமாளித்து உரிய காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து சரி செய்து விடாமுயற்சியால் அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை
காலையில் 7:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மதியானம் 12 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு அக்கறையோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்திருப்பது சிறப்பாக இருக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மக்கள் தொடர்பு பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக அமையும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். கடுமையாக போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் உறுதுணையாக இருப்பாங்க. வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். நல்ல நாள் நன்மையில் வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்குமே கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக அமையும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். உழைப்புக்கேற்ற உயர்வும் பண வருமான பொருளாதார முன்னேற்றங்களும் சிறப்பாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மதியானம் 12 மணி வரைக்குமே இந்த நாளில் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொள்ள முடியும். சிறு சிறு தடைகள் தாமதங்கள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் அந்த நாட்களை சிறப்பான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே மனதில் உறுதி தேவை. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு அக்கறையோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வாகன யோகம், பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும் இந்த வார இறுதி நாளான ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்குமே கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக இருப்பது நல்லது. எல்லோரிடமும் அன்பாக பேசுவது நல்லது. முன்கோபம், வீண் வாக்குவாதம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணிக்கு மேலே 16ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மதியானம் 12 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும்.
நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் அந்த நாளில் ஈடேறும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே, 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3 மணி வரைக்குமே மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3:30 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 5ஆம் வீடாக வருது. அதனால் மனசோர்வுகள், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக அந்த நாட்களை வைத்திருப்பது சரியாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது பதட்டம் இல்லாமல், டென்ஷன், படபடப்பு இல்லாமல் நிதானமாக சென்று வருவது நல்லது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலை 7:30 மணி வரைக்கும் கும்பராசிக்கு ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் இருக்கும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மதியானம் 12 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, அன்பாக பேசுவது நல்லது. வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வீண் வாக்குவாதம், முன்கோபம் தவிர்ப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3:30 மணி வரைக்கும் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நாள், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மக்கள் தொடர்பு இருக்கும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: மீன ராசிக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை ஏகாதசி நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசியில் சந்திரன் இருக்கும்போது மீன ராசிக்கு 12ஆம் இடம் வருது. விரயஸ்தானமாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். ஆகவே நல்ல செலவாக, சுப செலவாக, தேவையான பயனுள்ள செலவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சல், பல இடங்களுக்கு முயற்சிகள் செய்கிற போது தேவையான முக்கியமான பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே சிந்தித்து வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மதியானம் 12 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் உண்டாகும். உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேலே, 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3:30 மணி வரைக்கும் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்கு 2ஆம் இடம் வரும்போது
குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது முன்கோபங்கள் வரலாம். அதனால் கோபத்தை குறைத்து எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகள் ஈடுபட வேண்டாம். முன்கோபம், வீண் வாக்குவாதம் இதையெல்லாம் தவிர்த்து அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3:30 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீட்டில் விசேஷம் இருக்கும். வாகன யோகம் இருக்குது. நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் வியாழன் வெள்ளி மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது.